தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நிதி திரட்டும் கலை நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்தும் நடிகர் கமலஹாசனும் இணைந்து பங்கேற்க ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக சங்கத்தின் பொருளாளரான கார்த்தி தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் சங்கத்தின் தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, பூச்சி முருகன், நடிகை ரோஹிணி, நடிகர் கருணாஸ் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். நடிகர் சங்க கட்டட பணிகள் மார்ச் மாதத்திற்குள் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் என்று நடிகர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் இந்த தீர்மானத்திற்கு பொதுக்குழுவில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். நடிகர் சங்கத்திற்கு நிதி திரட்டுவதற்கான கலை நிகழ்ச்சி நடத்தப்படும் என்றும் இதில் நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமலஹாசன் இணைந்து பங்கேற்க இசைவு தெரிவித்திருப்பதாகவும் கூறினர். ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முயற்சி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இனி தொடரும். அதுக்கு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும். பொதுக்குழுவில் தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கும் தங்களுக்கும் இடையே உள்ள பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக நடிகர் சங்க நிர்வாகிகள் கூறினர். தயாரிப்பாளர்கள் அனுப்பிய 7 கேள்விகளுக்கு 37 கேள்விகளுடன் அடங்கிய பதில்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஹேமா கமிட்டி தொடர்பாக செயற்குழுவில் எழுப்பப்பட்ட பிரச்சினைகள் குறித்து பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டதாகவும் நடிகர்கள் குறிப்பிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.